பெருக்கும் தாய்க்கும் மக்கள் தனை ஈன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணையளவு நலமேனும் பயக்கும் மண்ணில் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும். தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக படுகொலை செய்யப்படுகிற இஸ்லாமிய சமூக செயற்பாட்டாளர்களை படுகொலை செய்கிற இந்த சிறுபான்மையினருடைய பாதுகாவலராகிய தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்பாவாகிய இரும்பு கரம் படைத்த பெருமரியாதைக்குரிய ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அரசை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் தமிழர் கட்சி நிகழ்த்தி கொண்டிருக்கு. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிற அத்துணை உறவுகளுக்கும் இந்த எளிய பிள்ளைகள் என்ன பேசுகிறார்கள் என்று ஆங்காங்கே நின்று கவனித்துக் கொண்டிருக்கிற எனது அருமை பொதுமக்களுக்கும் எனது புரட்சிகர வாழ்த்துக்கள். அறிவார்ந்த ஒரு மக்களே, இந்த நிலத்தில் கொலை செய்யப்படுவது வெறும் சமூக ஆர்வலர்கள் மட்டுமல்ல, இஸ்லாமிய மக்கள் மட்டுமல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து 6597 படுகொலைகள் நடந்திருப்பதாக மாநில குற்றக்காவல ஆப்பகம் சொல்கிறது. அந்த காப்பகம் சொல்கிறது 6597 படுகொலைகள் நடந்திருக்கிறது. இது குறித்து சட்டமன்றத்தில் விவாதிக்கப்படும் பொழுது பெருமரியாதைக்குரிய இரும்பு கரம் படைத்த நான் யாராக இருந்தாலும் ஒடுக்குவேன், இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன், எந்த கொம்பனாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை அசைத்து பார்க்க முடியாது என்று பேசிய பெருமரியாதைக்குரிய அப்பா மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில் கொலைகள் குறைவாக நடைபெற்றிருக்கு. இந்த ஆட்சியில் கொலைகள் நடைபெறல, அந்த அளவுக்கு நடைபெறலன்றது. அறிவார்ந்த மக்களே, ஒன்றை சிந்திங்க. ஒருவர் கொலை செய்யப்பட்டாலும் அது கொலைதான். 1,00,000 பேர் கொலை செய்யப்பட்டாலும் அது கொலைதான். ஒருவருக்கு நடந்தாலும் அது சட்ட ஒழுங்கு பிரச்சனை தான். 1,00,000 பேருக்கு நடந்தாலும் அது சட்ட ஒழுங்கு பிரச்சனை தான். அறிவார்ந்த மக்களை சிந்திங்க. இங்க சிறுபான்மையினுடைய பாதுகாவல திமுக, இந்த சிறுபான்மையினுடைய பாதுகாவல திமுக வாக்கு கேட்கக்கூடிய எல்லா நேரங்களிலும் சொல்லுவாங்க, தொப்பி போட்டுட்டு குள்ளா போட்டுட்டு நோம்பு கஞ்சி குடிக்க வந்த அத்தனை பேரும், அவர்களை கூட்டிட்டு வந்து உட்கார வைத்த அழகு வார்த்தை அத்தனை பேரும் திமுகவிற்கு வாக்கு செலுத்துங்கள் என்று சொல்லி உப்புமா கதை, சேமியா கதை, என்னென்ன உணவெல்லாம் இருக்கிறதோ அந்த எல்லா உணவு கதைகளையும் சொல்லி திமுகவுக்கு ஓட்டு போடுங்க, திமுகவுக்கு ஓட்டு போடுங்க சொல்ல எல்லா உலமாமார்களும் எல்லா ஜமாத் தலைவர்களும் அறிவார்ந்த மக்களே அத்தனை பேரும் ஒரு முறை வெட்டி தலைமுனிங்க. ஏன்னா ஜவுபர் அலிக்கு நடந்த போது நீங்கள் போராடல, நீங்கள் யாரும் கோபப்படல. இயற்கை வளங்களை சுரண்டுவதற்காக ஒரு இஸ்லாமியன் இந்த மண்ணில் போராடி இருக்கிறான், அவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான். இந்த மண்ணில் யாரும் போராடல. ஒரு இஸ்லாமியன் இந்த மண்ணில் இறைவன் சொல்றான், குர்ஆனில் சொல்றான், இந்த மண்ணில் எது ஒன்றையும் நான் வீணாக படைக்கவில்லை என்று சொன்ன இறை வசனத்தை புரிந்து கொண்டு இந்த மண்ணின் வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது என்று ஒருவன் போராடினான். அவன் போராடியதற்காக கொலை செய்யப்படுறான். இஸ்லாமிய சமூகத்தில் யாரும் போராட்டம் பண்ணல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, போதை பொருளின் அருகில் கூட நெருங்காதீர்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதற்காக ஒரு போராளி வசீகத்தவர்கள் மெதுவாக கொலை செய்யப்படுகிறார். யாரும் போராடல. ஆனால் இல்லாத மக்களே, ஜாகிர் ஹுசைன் கொலை செய்யப்படுகிறார். அப்பொழுதும் இஸ்லாமிய சமூகம் அமைதியாக இருக்கு. அவர் யார்? ஒரு வக்ஃபுடைய முத்தவல்லி, ஒரு வக்ஃபு சொத்துடைய முத்தவல்லியாக இருக்கிறார். நாளை மறுமையில் இறைவன் என்னிடம் என்னை நம்பி இறைவனுடைய சொத்து ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சொத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. அந்த சொத்தை கவனிக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. நாளை மறுமையில் அதற்காக நான் விசாரிக்கப்படுவேன் ஒரு போராடி இருக்கிறார். அந்த போராட்டத்தின் வேளாக அவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. அப்பொழுதும் இஸ்லாமிய மக்கள் போராடல, இஸ்லாமிய மக்கள் பேசல. எங்களுக்கு நோக்கு கஞ்சிக்கு ஸ்டாலின் காசு கொடுத்தாரு போய் எல்லா சமாமார்களும் எல்லா இஸ்லாமிய தலைவர்களும் சந்தித்தாங்க. ஹஜ்ஜுக்கு முதலமைச்சர் காசு கொடுத்தாருங்க போய் எல்லா உலமாமார்களும் எல்லா ஜமாத் தலைவர்களும் எல்லாருமே சந்திச்சீங்கல்ல. ஜாகிர் என்ற ஒரு வக்ஃபுடைய முத்தவல்லி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஏன் யாரும் சந்திக்கல? ஏன் யாரும் அழுத்தம் கொடுக்கல? ஏன் தமிழ்நாட்டுடைய தலைநகரத்தில் எல்லாம் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் வெடிக்கிற வக்ஃபு இந்தியா முழுமைக்கும் பேசப்பட்டிருக்கீங்க. வக்ஃபு மசோதா இந்தியா முழுமைக்கும் பேசப்பட்டிருக்கீங்க.
தெரிந்த ஒரு மனிதர் போராட்டத்தை எழுதி சட்டம் கூட நடக்கிறார். மக்கள் மன்றத்தில் போராடுவது அந்த எல்லாவற்றுக்கும் முன்பாக 3 மாதங்களுக்கு முன்பாக கொலை செய்யப்பட்டதற்கு 3 மாதங்களுக்கு முன்பாக காணொலி வெளிப்பாடு சமூக வலைதளங்களில் என் உயிருக்கு பாதுகாப்பு இன்றைக்கு பேசுகிறாரை நவாஸ் பண்ணி பக்குவாரியுடைய தலைவர் நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கிறோம். பக்குவாரியை உபயோகிக்கிறார்கள். 3 மாதத்துக்கு முன்பாக பக்குவாரியை என்ன செய்து தூண்டி கொண்டிருந்தால் ஒரு பருவம் நடந்திருக்கிறது. நீங்கெல்லாம் இந்த சாதாரண குறைய தத்துவீங்க. இன்னைக்கு திமுக பக்குவாரியத்தை சுப்ரீம் கோர்ட்டை பேசியிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டை வழக்கு வந்திருக்காங்க. அதனால திமுக இஸ்லாமிய பாதுகாப்பு புரியல. காவேரி சிக்கலுக்கு முதல் முறையாக நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்ட நாடு எங்களுக்கு திமுக இன்றைக்கு மாறவில்லை. அதாவது சீட்டு வரைந்தவங்க பதவி வரைந்தவங்க இந்த வழக்கை வாபஸ் கொண்டது திமுக. இப்படிதான் இருக்கு. நாளைக்கு 2026 ஒருவேளை பிஜேபியோடு கூட்டணி வைக்கணும், 2029 பிஜேபியோடு கூட்டணி வைக்கணும். இதே வாக்குவாதத்துக்கு எதிராக போராட்ட இந்த வழக்கையும் வாபஸ் வாங்க தயாரா இருக்காங்க. நாளைக்கே ஈடி வந்துச்சுன்னா நாளைக்கே வாபஸ் பண்ணி போயிடுவாங்க. அறிமுகமாக பக்குவாரிய சட்டத்திற்கு ஆதரவாக இருக்கு. ஏன்னா பக்குவாரிய சட்டம் போனா முன்னாடி பக்குவாரியத்துக்கு தீர்ப்பாயம் வந்தது. இஸ்லாமிய மக்கள் முடிவு செய்தார்கள். இதெல்லாம் அதுதான் ஒரு தீர்ப்பாயம் வச்சு அவர்கள் முடிவு செய்தார்கள். அதிகாரிகள் யாருக்காக இருப்பாங்க? அரசுக்காக வாழ்ப்பாங்க. இதே திமுக சென்னூரில் இருக்கிற ஒரு ராஜாவை 10 சொத்தை அபகரிப்பார். அல்லாமட்டில் ஒரு 10 சொத்தை அபகரிப்பார். அப்ப இவர்கள் நாளைக்கு வக்கு சொத்தை பாதுகாப்பாங்க. இப்படி ஒரு கொலை நடந்துச்சு. இந்த கொலைக்கு காரணம் வக்கு சொத்துடைய பிரச்சனை. பெருமையான தனிப்பட்ட பிரச்சனை, இளம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இளம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா அல்லது வக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை முதல் அது இல்லை. இது வக்கு சொத்தா அல்லது ஒரு தனிநபருக்கு அந்த பிரச்சனையை விட்டு உருவாக்கி அப்படியே காப்பாற்ற கூடாது. அதை அப்படியே கடந்து போறாங்க. இந்த பிரச்சனையாக ஸ்டாலின் தான் வராது, விடிய வராங்க. ஆனா 4 வருடங்கள் ஆகிவிட்டது தமிழ்நாட்டுக்கு விடிய வந்து 4 வருடங்கள் ஆகிவிட்டது. இப்பொழுது வந்து இந்த நொடி வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு விடியவில்லை. ஒரு 4 ஒன்றுக்கு 5 கொலைகள் சராசரியாக தமிழ்நாட்டில் நடக்கிறது. எல்லா கொலைகளுக்கும் காரணம் போதை. இதே ஒற்றைக்கடையில இதே பகுதியில 8 மணிக்கு ஒரு சாமி கொடுக்கிற கஞ்சா போதைய அங்கெல்லாம் இல்லை. சென்னை போன்ற கோவை போன்ற பெண்கள் ஆட்டோ ஓட்டுநர்களாக, கார் ஓட்டுநர்களாக, தானே ஓட்டுநர்களாக இருக்காங்க. மதுரையிலேயே பாதுகாப்பு இல்லை. 8 மணிக்கு ஒரு ஆணுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா சென்னை கோவை போன்ற கட்டடங்கள்ல பெண் பிள்ளைகளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? எல்லா வீட்டிலும் பெண் பிள்ளைகள் இருக்குல்ல, எல்லா வீட்டிலும் பெண் பிள்ளைகள் இருக்குல்ல. எந்தக்காவது பழக்கமா இன்றைக்காவது சிரிச்சுக்கோமா? இப்ப அதெல்லாம் சிக்கல் இல்லை. பக்கத்துக்கு மொத்தத்தை வந்ததா சிக்கல் இல்லை. இத்தனை பேர் கொலை செய்யப்பட்டார்களா? சிக்கல் இல்லை. இன்றைக்கு சீமான் நிர்மலா சீதாராமனை சந்தித்தாரா? சந்திக்கல. தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய பிரச்சனை சட்டமா இருக்கு. சட்டமா இருக்கிறது. யாரும் வந்து பேசல. சீமான் நிர்மலா சீதாராமனை சந்தித்தாரா இல்லையா? சீமான் சந்திக்கல. ஸ்டாலின் ஏன் சந்தித்தாரு? அறிவாளர் சொல்லுங்க. ஸ்டாலின் எதற்காக நிர்மலா சீதாராமனை சந்தித்தாரு? அதனால இந்தியாவுக்காக போயிருப்பாங்க அப்படின்னா ஸ்டாலின் வெளியே வந்து சொல்லணுங்க. இதற்கு முன்பாக இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் அமித்ஷாவையும் மாலை ஐயா சோனியா காந்தி அவர்களையும் சந்தித்து வந்தாங்க. நாட்டுடைய முதலமைச்சர் வெளிப்படை தன்மையோடு இருக்க வேண்டிய முதலமைச்சர் ஏன் சந்தித்தாரு? இப்பொழுது வரை இந்த நொடிவரை திமுக இருக்க யாராவது ஒருவராக சொல்லுங்க, ஏன் சந்திச்சாரு? எதற்காக சந்திச்சாரு? இப்பொழுது வரை யாருக்காவது தெரியுமா? எதற்காக சந்திச்சாரு? திமுகவுடைய அத்தனை அமைச்சர்கள் மக்களும் போய் சந்திச்சாங்க. ஏன் சந்திச்சாங்க? ஏன் யாரும் கேள்வி இருக்கிறதில்லை. ஏன் ஸ்டாலின் சந்திச்சாரு? கேள்வி இருக்கிறதே இல்லை. ஆனா சீமான் சந்தித்தாரா இல்லையா? சீமான் நாட்டின் முதலமைச்சரா அல்லது ஸ்டாலின் இந்த நாட்டின் முதலமைச்சர்? யாரு நாட்டின் முதலமைச்சர்? மக்கள் மன்றத்தில் சீமான் தான் இந்த நாட்டின் முதலமைச்சராக இருக்கிறார். 8 வழிச்சாலை கொண்டு வரக்கூடாதுன்னு எடப்பாடி ஆட்சி காலத்தில் இன்றைக்கு வரைக்கும் 8 வழிச்சாலை வரல. கடல்ல சேனாசிலை வப்போம்னாங்க ஆளுங்க திமுக அரசு. நீங்கள் சொல்லுகிற ஒரு
எம்எல்ஏ கூட இல்லாத நாங்கள் வாழ்க்கை வச்சுக்கோம், ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத இந்த நாம் தமிழர் கட்சி தான், இந்த அண்ணன் சீமானவர்கள் தான் பேராசிரியை வைத்து நான் உழைப்பண்ணாரு. ஆறு அரசு அடிபடிந்தது. மக்கள் மன்றத்தில் சீமான் தான் முதலமைச்சராக இருக்கிறார். நாங்க தான் போராடுறோம். இந்த அக்குவாத கட்டத்தில் இருந்து நீங்க எதிர்பார்த்தீங்க ஏன்னா சீமான் பிஜேபி சீமான் பிஜேபி சீமான் பிஜேபி இந்த ஒட்டுமொத்த இந்திய நிலப்பரப்பிலும் சிஏஏக்காக போராடி ஒரு மனிதனின் மீது தேச துரோக வழக்கு போடப்பட்டிருக்குன்னா ஒட்டுமொத்த இந்த இந்திய நிலப்பரப்பிலும் எங்களுடைய அண்ணன் செல்வன் சீமானவர்கள் மீது தான் போடணும். ஒரு எவர் மீது போடல, ஐயா முக ஸ்டாலின் மீது போடல, ஐயா உதயநிதி ஸ்டாலின் மீது போடல, நவாஸ் மீது போடல, நாசன் மீது போடல, செஞ்சி மக்கான் மீது போடல. ஏன்னா அவனுக்கு தெரியும் யார் அவருடைய எதிரி. ஏன்னா நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அமெண்ட்மெண்ட் ஆக்ட், சிஏஏ இல்ல, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இல்ல, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இன்னைக்கு பல இஸ்லாமியர்களை எந்த கேள்வி கேட்பாரும் இல்லாம கைது செய்து போறாங்க. பிஎஃப்ஐயோட அமைப்பை தடை செய்தாங்க. எஸ்டிபிஐயோட எல்லா மாநிலங்களையும் முடக்கின எல்லா மாநிலங்களையும் விசாரணை செய்யாம இஸ்லாமியர்கள் எல்லாரும் இன்னைக்கு எண்ணெய் கவர்மெண்ட் பயன்படுத்துறாங்க. அந்த சட்டம் நாடாளுமன்றத்தில் வரும் பொழுது இந்த தமிழ்நாட்டிலிருந்து நீங்கள் அனுப்பி வைத்த பெருமையாகக்கூடிய எங்களுடைய நாடாக 6 நிமிடம் பேசுவார். 6 நிமிடம் என்ன பேசுறதுன்னா இந்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கும்போது இந்த சட்டம் வந்தால் இஸ்லாமிய மக்கள் பாதிக்கப்படுவார்கள் பேசல. திமுகவிற்கு வாக்களித்த அத்தனை பேருடைய உள்ளமும் குளிர்ந்திருக்கும். நல்லா சந்தோஷப்படுங்க. இந்த ஒரு சந்தோஷப்படுங்க. அதை எதிர்த்து இவ்வளவு பேசியிருக்கிறாரு. ஆராசா எவ்வளவு படித்தவர், எவ்வளவு சட்டம் தெரிந்தவர், இவர் எதிர்த்து வாக்கு தெரிவிப்பாரு. ஏன்னா எம்முடைய மக்கள், எங்களுடைய சமூக மக்கள் முழுக்க முழுக்க திமுக தான் நமக்கு பாதுகாப்பு, திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் நமக்காக பேசுவார்கள் அனுப்பியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த நம்பிக்கையை வீணடிக்க மாட்டாங்க. போய் பார்த்தா எதிர்த்து வாக்குறது மொத்தம் 7 பேர். மொத்தம் 7 பேர். அந்த 7 பேர்ல ஒருவர் கூட தமிழ்நாட்டிலிருந்து போனவர் கிடையாது. 39 எம்பி அனுப்பிச்சீங்க. 39 பேரு. அந்த 39 பேர் ஆதரிச்சு வாக்களித்தாங்க. ஆதரிச்சு இப்பொழுதே அவங்க எடுத்து காட்ட முடியும். ஆதரிச்சு வாக்களித்தாங்க. ஆதரிச்சு எப்ப ஐயா கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருக்கும் போது 2019 இதெல்லாம் தெரியுதா? 2021 வாக்களிங்க. என்ன அது வாக்களித்தாரு? இந்த அப்பாவி இஸ்லாமிய செல்வாக்கியை, இந்த அப்பாவி இஸ்லாமிய செல்வாக்கியை விடுதலை செய்வதற்காகவாக வாக்களித்திருக்கீர்கள் அப்படின்னு கேட்டாரா இல்லையா? அல்லாமலுடைய ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு காலம் நிறைவு செய்யப்பட்டுள்ளது. எல்லாரும் விடுதலை செய்யப்படுகிறார்கள். எப்படி? மரணத்தின் வாயிலாக விடுதலை செய்யப்படுகிறார்கள். கோவை ராஜா மரணத்தின் வாயிலாக விடுதலை செய்யப்படுகிறார்கள். எல்லாரும் மரணத்தின் வாயிலாக விடுதலை செய்யப்படுகிறார்கள். யாராவது பார்த்து தெரிஞ்சிருக்கலையா? நம்ம தலைவர்கள் உலமாமார்கள் எல்லா அங்கராட்டையும் பேசணும் இல்லையா? சமூகம் ஒன்றிணைய வேண்டிய நேரம் இது. பாசிசத்தை எதிர்க்க வேண்டிய நேரம் இது. நம்முடைய முதன்மையான பிஜேபி பேசணும் இல்லையா? அந்த திமுக யார் சிறுபான்மையின பாதுகாவலர்கள் சொன்னார்களோ, ஐயா காதமொழியினவர்கள் இஸ்லாமியர்கள் தங்கள் உள்ளத்தில் அல்லாஹ்வை ஏற்றி வைப்பார்கள். அல்லாஹ்வுக்கு பிறகாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றி வைப்பார்கள். அதற்கு பிறகாக அவர்கள் யாரையும் ஏற்றி வைக்க மாட்டார்கள். ஆனால் இப்பொழுது தலைமை ஸ்டாலின் அவர்களை ஏற்றி வைத்திருக்கிறார்கள் என்று பேசுறாங்க இல்லையா? அந்த திமுக இப்போது வரை கேள்வி கேட்டிருக்கோம். அதிகபட்சமாக மிஞ்சி போனான் திமுக இஸ்லாமியர்கள் செய்யணும்னா இந்த 3.5% இடஒதுக்கீடு. இன்றைக்கு மேடையை நின்று பேசிக் கொண்டிருக்கிற அனைத்து பார்த்தீங்கன்னா 3.5% இடஒதுக்கீடு இல்லைன்னா வழக்கறிஞர் ஆயிருக்க முடியுமான்னு பேசுவீங்க. அதுதான் 1980களின் துவக்கங்களிலேயே கேரளாவில் அங்கு வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு 10% மேல அங்க இருக்கக்கூடிய கேரள அரசு இடஒதுக்கீடு கொடுத்துருச்சு. தமிழ்நாட்டில் 1980களில் இருந்து போராட்டம் பண்றாங்க. 80களில் இருந்து தொடர்ச்சியான போராட்டம். தாமுக ஒரு இயக்கம் இருக்கிறது இல்லையா? இன்றைய பேராசிரியர் சவாலுல்லா இருக்கிறார் இல்லையா? அவர்கள் போராடினார்கள், சிறை சென்றார்கள், ஒடுக்கப்பட்டார்கள். எடுத்து பாருங்க, இன்றைக்கும் வரலாறு கேட்டு பாருங்க. ஒடுக்கப்பட்டார்கள். அத்தனை போராட்டங்களுக்கும் பிறகாக 1999 கோவை குண்டுவெடிப்பு 13 இஸ்லாமியர்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். அந்த குழந்தைக்கு பால் வாங்க வந்து சுட்டுக் கொல்லப்படுறான். பெண்கள், இஸ்லாமிய பெண்களுடைய பர்தாவை அவுத்து காட்ட சொல்லி வீட்டுக்குள் சென்று போலீஸ் அராஜகத்தில் சிட்டி போலீஸ் சட்டம் கொண்டு வரான். யார் யாரெல்லாம் குல்லா வைத்திருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் தாடி வைத்திருக்கிறார்கள்
இருக்கிறார்களோ அத்தனை பேரையும் கைது செய்யும் விசாரணை கைதிகளாக 9 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் இஸ்லாமிய சிறையில கிடைக்கும் விசாரணை கைதியாக. அதன் பிறகு 2002 குஜராத் கலவரத்தில் மோடிக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்தது. நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்தபோது பெருமரியாதைக்குரிய சிறுபான்மையினுடைய பாதுகாவலர் திமுக இருக்கு இல்லையா, மோடியுடைய ஆட்சி அன்றைக்கே கவிழ்ந்திருக்கும். குஜராத்ல அன்றைக்கே மோடியுடைய ஆட்சி கவிழ்ந்திருக்கும். அன்றைக்கே இந்தியாவிற்கு பிடித்த பீடை தனி ஒழிந்திருக்கும். ஆனா அதை விடாம இல்லை அந்த மோடி குஜராத்தில் கடவுளின் ஆட்சி நடைபெறுகிறது என்று பேசியவர் திமுக முரசொலி மாறன் பேசிவிட்டு திமுக அன்றைக்கு மோடியுடைய குஜராத்துடைய அரசுக்கு ஆதரவாக வாக்குகிறார். அதற்கும் மேலாக 2006 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருது. ஆட்சிக்கு வந்த பிறகு பெருமரியாதைக்குரிய ஜெயலலிதா அந்த பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுக்கு இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கன்னு ரெக்கமெண்டேஷன் அனுப்புறாங்க. எங்க இந்த ஜெயலலிதாவுக்கு போய் வேகமாக வயந்து போய் அந்த 3.5 இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. இதான் வரலாறு. இந்த 3.5 இடஒதுக்கீடு என்பது இங்கு வாழக்கூடிய இஸ்லாமிய மக்களுடைய பிறப்புரிமை. அது சலுகை இல்லை, பிறப்புரிமை. அந்த மண்ணில் வாழ்றேன், என்னுடைய கல்வியை, என்னுடைய வேலை வாய்ப்பை, என்னுடைய பொருளாதாரத்தை உறுதி செய்ய வேண்டியது இந்த அரசுடைய கடமை. இது என்னுடைய பிறப்புரிமை. அதை திமுக தாமதமாக கொடுத்திருக்கிறது. ஐயா கருணாநிதி தாமதமாக கொடுத்திருக்கிறார். அதற்கு நீங்கள் கட்டக்கூடிய நன்றினா காலாதிகாரமாக திமுக வாக்கு. திமுகவுக்கு எதற்காக வாக்கு ஒரு காரணம். திமுகவுக்கு எதற்காக வாக்கு? ஆனா நாம் கட்சிக்கு எதற்காக வாக்கு 1000 காரணங்களை அடிச்சுட்டே போக முடியும். இஸ்லாமிய மக்களாகவே நீங்கள் பார்த்தால் நாம் வாக்கு டிசம்பர் 6 எல்லாரும் மறந்துட்டான். பாபர் மற்றும் இடிப்புதான் இஸ்லாமிய இயக்கங்களை தவிர யாரும் நினைவுகூரல. அல்லாத மக்களை கடந்த டிசம்பர் 6 ஒரே ஒரு தலைவன் தான் சொன்னான், இது இந்தியாவின் இறையாண்மை தகர்த்தெறியப்பட்ட நாள் என்று ஒரு அறிக்கை விட்ட ஒரே மகன் சீமானவர்கள் தான். எந்த தலைவர் இந்த நிலத்தில் இதே ஒரு பொது அரசியல் கட்சி தலைவர் டிசம்பர் 6 நினைவு கூர்ந்தார். இதே பாபர் மற்றும் இடிப்பு வழக்கில் சிவில் வழக்கில் தீர்ப்பு வருது. யாருக்கு சொந்த வழக்கில் தீர்ப்பு வருது. அப்படி தீர்ப்பு வந்த பொழுது ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத்துடைய அறிக்கையும் எடுத்துக்கங்க. பெருமரியாதைக்குரிய சிறுபான்மையினுடைய பாதுகாவலர் ஸ்டாலின் அவர்களுடைய அறிக்கையும் எடுத்துக்கங்க. ஒரு எழுத்து, ஒரு வார்த்தை, ஒரு சபா, ஒரு புள்ளி மாதிரி தான் நிற்கணும். அப்படியே இந்த நாட்டின் ஒற்றுமையை, மத நல்லிணக்கத்தை, நம்பிக்கையை கருத்தில் கொண்டு இந்த தீர்ப்பை நாங்கள் மதிக்கிறோம். ஸ்டாலின் அவர்களுடைய அறிக்கை. அல்லாத மக்களே, அந்த சீமானவர்கள் சொன்னார், இது இஸ்லாமிய மக்களுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அநீதி, மிகப்பெரிய துரோகம். இது இந்த நாள் இந்தியாவுடைய இறையாண்மை தகர்த்தெறியப்பட்ட நாள். இது ஒரு கருப்பு நாள். பாபர் மசூதி வழக்கில் வழங்கப்பட்டது தீர்ப்பு தானே ஒழிய நீதி அல்ல என்று பேசிய ஒரே ஆண்மை உள்ளவர்கள் எங்களுடைய அண்ணன் செல்வங்கள் சீமானவர்கள் மட்டும்தான். இதே இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலைக்காக எல்லா வேலைகளையும் நாகப்பட்டினத்துல கோயம்புத்தூர்ல இன்னைக்கு வந்து மேலப்பாளையத்தை கூட்டம் போட எங்களுக்கு அனுமதிக்கிறீங்க. இந்த நிமிடம் வரைக்கும் அனுமதிக்கிறீங்க. இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலைக்காக வேலை ஓட்டு ஒரு தனி இயக்கம் போராடி இருக்கிறது என்றால் அது நாம் கட்சி மட்டும்தான். இஸ்லாமிய மக்களாக பார்த்தாலும் நாம் கட்சி தான் வாக்குறோம். நீங்கள் இந்த மண்ணில் மைந்தர்களாக பார்த்தாலும் நாம் கட்சி தான். இந்த மண்ணில் வளங்கள் சுருண்டப்படுகிறதா போராடுவது நாம் கட்சி. இந்த மண்ணில் ஒரு பெண் பிள்ளைக்கு பாலியல் சீண்டல் நடைபெறுதா போராடுறது நாம் கட்சி. எல்லாவற்றிற்கும் இந்த மண்ணில் போராடுவது நாம் கட்சி தான். அதான் இறுதியாக முடித்த எல்லாரும் சொன்னாங்க, எங்களுக்கு வாக்கு திருத்தங்கள் எல்லாருக்கும் சொன்னோம். எப்பொழுது பார்த்தாலும் ஒரு போராட்டத்தை அடிச்சுட்டு கடைசியா வாக்கு திருத்தங்கள் போயிடாங்க. அப்ப இவங்க வாக்குக்காகலாம் இவங்க ஆர்ப்பாட்டம் அப்படி இல்லை. அந்த அம்பேத்கர் சொல்லுகிறார், அதிகாரம் மிக வலிமையானது, இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை ஏற்றுக் கொள்ள முடியாது. மக்கள் மன்றத்தில் கட்டுகிற நாங்கள் சட்டமன்றத்தில் கட்ட வேணும்னா அது சட்டமாக மாறணும்னா அதற்கு அதிகாரம் தேவைப்படுகிறது. அதிகாரம் மிக வலிமையானது. அதனாலதான் இறுதியாக சொல்றாங்க, எங்களுக்கு வாக்கு தருங்க. ஏன்னா இனிமேல் புதிதாக ஸ்டாலின் அவர்களுக்கு வாக்கு செலுத்தி நீங்கள் அவருடைய ஆட்சியை பார்க்க போறதில்லை. இனிமேல் புதிதாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வாக்கு செலுத்தி அவருடைய ஆட்சியை நீங்க பார்க்க போறதில்லை. இனிமேல் புதிதாக பாஜகவிற்கோ இனிமேல் புதிதாக காங்கிரஸுக்கோ வாக்கு செலுத்தி அவருடைய ஆட்சியை நீங்க பார்க்க போறதில்லை. ஆனால் நாம் கட்சிக்கு நீங்கள் வாக்கு செலுத்தினீர்கள் என்றால் எப்படி இந்த மலையில இதே ஒரு மலை திமுகவில் நடந்திருந்தால் இந்நேரம் ஒரு சேலை ஒரு மணி உட்காந்து அதிமுக இருந்தால் சேலை அப்படியே ஓடி போட்டாங்க.
அதுதான் மிக வலிமையானது. அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. நீங்கள் எதையோ மாற்றுவதற்கு பதிலாக ஒரே ஒரு முறை நீங்கள் வாக்கு செல்கின்ற சின்னத்தை மாற்றுங்கள். நல்ல ஆட்சி அமையும் வாய்ப்பு